நண்பர்களே, வணக்கங்க. இந்த 2025ஆம் ஆண்டு கடக ராசிக்கு ஒரு அற்புதமான கால நேரன்றத கண்டிப்பா இங்க சொல்லணுங்க. இத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவா இந்த கடக ராசி 2024ஆம் ஆண்டு பலவிதமான கஷ்டங்கள அனுபவிச்சாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் அஷ்டம ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கு படாத பாடுபட்டுட்டாருங்க. ஆனா இப்போ 2025ல இந்த சனி விலகி 9ஆம் இடத்துக்கு போயிடுறாருங்க. ஆகையினால இந்த கடகராசிக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலம் தாங்க. பொதுவா இதுவரையிலும் குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்ய போறாருங்க. ராசிக்கு 11ஆம் இடத்துல இதுவரையிலும் இருந்த அந்த குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு போயிட்டு உட்கார போறாருங்க. சுப விரய ஸ்தானத்துல பயணம் செய்யறாருங்க. அப்படி பார்க்கும்போது குருவுடைய பார்வை 4ஆம் இடமாகிய வீடு, சொத்து, வண்டி, வாகன சுகம் இதுலெல்லாம் விழுதுங்க. இதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தபடியா இதனால் வம்பு, வழக்கு, பிரச்சனை, தொந்தரவு, கடன் இந்த மாதிரி சுமைகள்ல இருந்து இந்த கடகராசிக்காருக்கு விடுதலையான ஒரு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த 25 அடுத்தபடியா குருவுடைய பார்வை 8ஆம் இடத்துக்கு விழுதுங்க. இது வெளியும் எண்ணங்கள், விபத்துக்கள், அதிகப்படியான விரயங்கள், எது எடுத்தாலும் தொட்டது தொடங்கல அப்படின்னு பெருமூச்சு விட்டு இருந்த அன்பர்களுக்கெல்லாம் இனி ரொம்ப சிறப்பான காலங்கள் இருக்குது அப்படின்றத 100% சொல்லலாம். ஆகையினால இந்த குரு பயிற்சி, வரக்கூடிய குரு பயிற்சி இவர்களுக்கு நல்ல மேன்மையான காலத்தை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. இந்த குரு ஒரு வருஷ காலத்துக்கு நல்ல பலனை வாரி வழங்க போறாருங்க. இனி யோகமான காலம் தாங்க கடகராசிக்கு. நன்றி, வணக்கம்.